ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இது கூடவே தேவையான அளவு கடுகு, கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இதில் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி எடுத்து நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பல்லாரியும் கருவேப்பிலையும் நல்லாவே வதங்கட்டும். இதில் 2 சின்ன தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக நறுக்கி இந்த வெங்காயத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியுமே நல்லா வதங்கட்டும் பொன்னிறமாக. இது கூடவே தேங்காய், வெங்காயம், ஜீரகம், கருவேப்பிலை இந்த 4 பொருளையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் எடுத்து அதையும் ஊற்றிக்கலாம். இப்போது அந்த மிக்ஸி ஜாரை லைட்டாக அலசி அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே மிளகாய் தூள் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளவோ தேவையான அளவோ தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லாவே கொதித்து வரட்டும். கொதித்து வந்த பிறகு தான் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றணும். இப்போ ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றலாம். ஒன்று ஒன்றா ஊற்றணும். ஒவ்வொரு முட்டைக்கும் கொஞ்சம் இடைவெளி விட்டு ஊற்றணும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டோம்னா சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.